வெல்கம் டு பேரடாக்ஸ். நான் உங்கள் நாகராஜன். நம்ம இப்போ பார்க்க போகிற டைட்டில் சிக்னேச்சர்ஸ். எப்படி சிக்னேச்சர்ஸை ஆட் பண்ணுறது, உங்களுடைய ஒவ்வொரு மெயில் மெசேஜ்லேயும் எப்படி சிக்னேச்சர் ஆட் பண்ணுறது, அந்த சிக்னேச்சர் அதில் உங்களுக்கு லோகோவோட எப்படி ஆட் பண்ணுறது, ஃபார்வர்டட் மெசேஜ் ரிப்ளை மெசேஜ்னால் எப்படி சிக்னேச்சர் வரணும், இல்லை ஃப்ரெஷ் மெசேஜ் டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எப்படி சிக்னேச்சர் வரணும், அப்படின்றத நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மெயில் ஐடிக்குள்ளே லாகின் பண்ண போகிறோம். மெயில் ஐடியோட நேம் மேலே பார்க்குறீங்க. நான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டேன். லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மெயில் ஐடிக்கு எப்படி சிக்னேச்சர் செட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். சிக்னேச்சர் செட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே செட்டிங்ஸ் போங்க. இந்த கியர் ஐக்கான் மாதிரி டாப்பில் காமிக்கிது பாருங்கள், டாப் ரைட் கார்னரில். இதுதான் செட்டிங்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சி ஆல் செட்டிங்ஸ்னு வருது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டேப் இருக்குது. ஜென்ரல், லேபிள், இன்பாக்ஸில் நீங்கள் ஜென்ரல் டேப்லேயே இருங்க. அதுலேயே கீழே வந்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சிக்னேச்சர், நோ சிக்னேச்சர்னு காமிக்குது. க்ரியேட் நியூ அப்படின்ட்டு. நான் க்ரியேட் நியூ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஒரு பேர் கேட்குது. இந்த பேரை இந்த பேர் என்ன வைக்கிறதுன்ற கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இந்த இடத்துல விட்டுடுறாங்க, தெரியாமல் தடுமாறுறாங்க. இது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு பேர். நான் ஃபார் நியூன்னு போட்டுக்கிறேன். நான் ஃபார் நியூ மெயில்ஸ், ஃபார் நியூ மெசேஜஸ் அப்படின்னு பேரை போட்டுக்கிறேன் நான். க்ரியேட். ஸோ இப்போ ஒரு இது க்ரியேட் பண்ண மாதிரி அது காமிக்குது, ஃபார் நியூ மெசேஜஸ். இங்கே சைடில் கண்டென்ட் இல்லை. இங்கே நான் ரிகார்ட்ஸ் போட்டு என் நாகராஜன் என் நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் பேர் தான் போட்டிருக்கேன். இப்போ கம்போஸ் கொடுத்தா அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. வரல பாருங்கள், வராது. ஏன் வராது அப்படின்னா திரும்ப செட்டிங்ஸ் போங்க, கீழே வாங்க. இந்த ஃபார் நியூ மெசேஜஸ்ன்ற சிக்னேச்சருக்கு அதில் இருக்க கண்டென்ட் இது தான். பட் இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு கீழே இன்னும் சொல்லலை. நீங்கள் சிக்னேச்சர் டிஃபால்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் இதை நியூ மெசேஜஸ்க்கு நீங்கள் போடணும் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ஓகேவா? இன்சர்ட் சிக்னேச்சர் பிஃபோர் கோட்டட் டெக்ஸ்ட் இன் ரிப்ளை. ஓகே, அதை விட்டுருங்க. ஃபார் நியூ மெசேஜஸ் நான் போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ கம்போஸ் கொடுக்குறேன். கம்போஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? சரி, இதில் என்னுடைய கம்பெனி லோகோவும் போடணும். எப்படி போடுறது அப்படின்னா திரும்ப சி ஆல் செட்டிங்ஸ் போங்க, கீழே வாங்க. ரைட், இங்கே இந்த இடத்துல நான் லோகோ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்சர்ட் இமேஜ். இமேஜ் நான் அப்லோட் பண்ண விரும்புகிறேன். லோக்கல் மிஷின்லேருந்து செலக்ட் பண்ணுறேன் நான். ஸோ நான் வச்சுருக்கேன் லோகோ. அந்த லோகோவை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ லோகோ வந்துருச்சு. லோகோ கீழே ஏதோ ஒரு டெக்ஸ்ட், கம்பெனி நேமே நான் டைப் பண்ணுறேன். ஃபாண்ட் லார்ஜ் ஃபாண்ட் போடுறேன். போட்டு நான் இப்போ சேவ் கொடுத்துட்றேன். இப்போ கம்போஸ் கொடுக்கும்போது கீழே வந்துருச்சு பாருங்கள். ரிகார்ட்ஸ் நேமு, என்னுடைய கம்பெனி லோகோ எல்லாமே வந்துருச்சு. ரைட். இப்போ இன்னொன்று ஆப்ஷன் எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு சார், நான் அதுக்கு ரிப்ளை அனுப்பணும். ரிப்ளை அனுப்பும்போது எனக்கு லோகோ இவ்வளோலாம் தேவையில்லை அப்படின்னிங்கன்னா இன்னொரு சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு க்ரியேட் நியூ ஃபார் ரிப்ளைன்னு அதுக்கு பேர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். இதில் ரிகார்ட்ஸ் என் நாகராஜன் அப்படின்னு போட்டு சேவ் சேஞ்சு கொடுத்துட்டேன். திரும்ப செட்டிங்ஸ் வரேன். சி ஆல் செட்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரிப்ளை பார் ஃபார்வர்ட் யூஸ் இந்த மெசேஜ். நான் 2 டைட்டிலில் மெசேஜ் இது க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா,
ஒன்று ஃபார் நியூ மெசேஜ் அதோட கண்டென்ட் இது, ஃபார் ரிப்ளை அதோட கண்டென்ட் இது. அப்போ 2 சிக்னேச்சர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 சிக்னேச்சரையும் நான் டெலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அதுக்கெல்லாம் இங்கே ஆப்ஷன் இருக்குது. 2 சிக்னேச்சரில் நியூ மெசேஜுக்கு ஃபார் நியூ மெசேஜஸ்ன்ற சிக்னேச்சரை யூஸ் பண்ணுறேன், ரிப்ளைக்கு ஃபார் ரிப்ளைன்றதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க, இன்சர்ட் சிக்னேச்சர் பிஃபோர் கோட்டட் டெக்ஸ்ட் இன் ரிப்ளைஸ் அண்ட் ரிமூவ் தி டேஷ் லைன் இன் தி தட் ப்ரெசீட்ஸ் இட். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். ஓகே, இப்போது நான் வந்து இப்போ கம்போஸ் கொடுத்தேன்னா இந்த சிக்னேச்சர் வந்துடுது. அதுக்கு பதில் இப்போ எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ரிப்ளை கொடுத்தா இங்கே பாருங்கள் ஃபுல் நேம் வரல. ரிப்ளை கொடுக்கும்போது எங்கே வருது பாருங்கள், சிக்னேச்சரில் வெறும் பேர் மட்டும் வருது. ஸோ இப்போ ரிப்ளையோ ஃபார்வர்டோ வரும்போது அதில் என்னுடைய லோகோ வேண்டான்னு நினச்சேன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ 2 சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸில் இருக்க மாதிரி அதை போடுங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை பாருங்கள், நியூ மெசேஜஸ்க்கு இதுதான் சிக்னேச்சர், ரிப்ளைக்கு இதுதான் சிக்னேச்சர். அதை இது வந்து பேர், நியூ மெசேஜஸ்னு பேர் வச்சுட்டு அதுக்கு இதுதான் ரிப்ளைக்கு பேர் வச்சுட்டு இதுதான் கண்டென்ட், நியூ மெசேஜுக்கு இதுதான் கண்டென்ட்னு வச்சுருக்கேன். இங்கே கீழே வந்து அதை சேவ் பண்ணுறேன். ஃபார் நியூ இமெயில்ஸ் இதை யூஸ் பண்ணணும், ரிப்ளைக்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சேவ் பண்ணி நான் கிளியராக வச்சுருக்கிறதுனால அது ஆட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிக்னேச்சர் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் இந்த இமேஜ் எல்லாம் எப்போவுமே இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ட்ரைவில் போயிட்டு பேக் எண்டில் போயிட்டு இந்த இமேஜை டெலீட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் இதில் வராது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சம்டைம்ஸ் வந்து இந்த இமேஜ் எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பை மிஸ்டேக் எங்கேயோ டெலீட் பண்ணிட்டோம் போயிடுச்சு அப்படின்னா நோ ஒரி, நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணிக்கோங்க நீங்கள். ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்னேச்சர் செட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சிக்னேச்சர் செட்டிங்ஸ் பண்ணுறது, ஃப்ரெஷ் மெசேஜ்னால் எப்படி பண்ணுறது, அல்லது ரிப்ளை மெசேஜ்னால் எப்படி பண்ணுறது, லோகோவோட போட்டு எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.